கள்ளச்சாராயம் விற்பவர்கள் யாருக்கும் இரக்கம் காட்டக்கூடாது. மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளச்சாராய மரணங்கள் பற்றி விவாதிக்க கோரி பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக வெளிநடப்பு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. பேரவையில் அதிமுகவினர் பேசியது அனைத்தும் அவை குறிப்பில் இருந்து நீக்கம். மீண்டும் அதிமுக உறுப்பினர்கள் இதுபோல் செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை என்று சபாநாயகர் எச்சரிக்கை. சட்டப்பேரவையில் பேச அனுமதிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்வதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. சிபிசிஐடி விசாரணை நடப்பதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று விளக்கம். எதுக்கு சிபிஐங்க? இதுக்கு முன்னால் இருந்து எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பண்ருட்டியில் நடந்துச்சு. அன்னைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியா வச்சாங்க, சிபிசிஐடியா வச்சாங்க. அன்னைக்கு என்ன கமிஷன், நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா? நாங்கள் இன்னைக்கு உடனே சிபிசிஐடி என்கொயரி, உடனே கமிஷன், இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க கோரி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் நேரத்தை எடுத்துக் கொள்வது சரியில்லை. அதிமுகவினரின் அமளி தொடர்பாக அமைச்சர் ஏவா வேலு எதிர்ப்பு. தங்கள் மீது ராமதாஸ் அவாதமாக பழி சுமத்துவதாக ரிஷிவந்தியம் எம்எல்ஏ கார்த்திகேயன், சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் குற்றச்சாட்டு. மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என்றும் உறுதி. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயாராக இருக்கின்றோம். அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொது வாழ்விலிருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். 2 பாக்கெட் சாராயம் குடித்த 2 மணி நேரத்தில் கண் பார்வை மங்கியது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு மீண்ட செல்வராஜ் நியூஸ் 18க்கு வாக்குமூலம். பூரா பசப்பு தான் மிதந்துருது, ரோட பார்த்தா மிதந்துருது, எல்லாம் மஞ்சளாக தெரியும். அப்புறமா இறங்க சரியா கண் பார்வை பாண்டிச்சேரியில அப்புறம் ஒன்று ரிட்டர்ன் வந்துட்டேன். எவ்வளவு குடிச்சு எவ்வளவு நேரத்துல? அது குடிச்சு 2 மணி நேரத்துல. எவ்வளவு பேக்கெட் குடிச்சிங்க? 2 பாக்கெட் தான். கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 30 பேர் குணமடைந்தனர். மனநல ஆலோசனைக்கு பிறகு வீட்டிற்கு அனுப்பப்படுவார்கள் என்று கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி டீன் நேரு தகவல். கள்ளக்குறிச்சியில் சிகிச்சை பெறும்போது மருத்துவமனையிலிருந்து தப்பிச் சென்றவர் வீட்டில் உயிரிழப்பு. ஒரே நாளில் மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்ததாக குடும்பத்தினர் தகவல். வாந்தி எடுத்தாங்க. வாந்தி எடுக்க பார்த்து சரி என்ன வாந்தி எடுத்து சொல்லி குடிச்சு தலையை பிடிச்சி கீழே நட்டுட்டே இருந்தான். என்னால ஒன்றும் முடியும், தலையை பிடிச்சாங்க. அப்புறம் உடனே என் அண்ணன் பையனுக்கு போன் அடிச்சு வர வச்சு ஆம்புலன்ஸுக்கு போன் அடிச்சு மாமாந்தர் கொண்டு போங்க சார்னா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இது ரொம்ப சீரியஸா இருக்குது, நாங்கள் சங்கராரம் கொண்டு போறோம் சொல்லி அவங்க சங்கராரம் கொண்டு போனாங்க சார். அப்புறம் அங்கே போய் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இங்கே அடிச்சு விட்டாங்க சார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை 55ஆக அதிகரிப்பு. சிகிச்சை பெற்ற போது மருத்துவமனையிலிருந்து தப்பிச் சென்றவர் வீட்டில் உயிரிழப்பு. சென்னை நீலாங்கரையில் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது சிறுவன் கையில் பற்றிய தீ. பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து ஓடுகளை உடைக்கும் சாகசத்தின் போது விபரீதம். ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு ஜூலை 3ஆம் தேதி தொடக்கம். ஜூலை 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. ஜூன் 24இல் நடைபெற இருந்த திமுகவின் நீட் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு. மறு தேதி பிறகு அறிவிக்கப்படும் என்று மாணவர் அணி அறிவிப்பு. ஒரே நேரத்தில் பக்தி பரவசத்துடன் இழுக்கப்பட்டதால் நெல்லையப்பர் கோவில் தேரின் வடம் அருந்தது. அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். தேரின் வடத்தை பின்னால் இருந்து நெம்புகோல் தராததற்கு முன்பாக பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு ஒட்டுமொத்தமாக இழுத்ததன் காரணமாக தேர்வடம் மறந்தது. அதற்கு மாற்றாக திருச்செந்தூரின் தேர்வடம் தயாராக வைக்கப்பட்டிருந்தது.
சென்னையில் சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 53,560 ரூபாயை எட்டிய ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 2000 ரூபாய் குறைந்தது. மத்திய அரசின் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கு வழிவகை செய்யும் புதிய சட்டம் அமல். இனி முறைகேடுகளில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை. சென்னை திருவெற்றியூரில் தாய் தம்பியை கொலை செய்துவிட்டு கடற்கரையில் பதுங்கியிருந்தவர் கைது. 14 அரியர்கள் வைத்திருந்தது வீட்டில் தெரிந்த நிலையில் கொலை செய்ததாக முதற்கட்ட தகவல். நீலகிரி மற்றும் கோவையில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உட்பட 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. T20 உலகக்கோப்பை போட்டியில் சூப்பர் 8 சுற்றில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா. குவிண்டன் டிகாக்கின் அரை சதத்தால் அசத்தல் வெற்றி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது பரஸ்பரம் இருவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதேபோன்று விஜயுடைய பிறந்தநாளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார். அதேபோன்று தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் தலைவர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். நேரடியாக அரசியலில் களம் காண்பதாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த தமிழக வெற்றிக் கழகம் அதன் தலைவர் விஜய் பல்வேறு தருணங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார். அண்மையில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணம் தொடர்பாகவும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் அதைத் தொடர்ந்து தன்னுடைய பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாட வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு அறிவுறுத்திய நிலையில் தற்போது தலைவர்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சென்னை நீலாங்கரையில் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் சாகச முயற்சியின் போது சிறுவனின் கையில் தீப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக உள்ள நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார். அதே சமயம் கள்ளக்குறிச்சி துயரத்தை கருத்தில் கொண்டு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னை நீலாங்கரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை புறநகர் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் கையில் தீ வைத்து ஓடுகளை உடைக்கக்கூடிய சாகச நிகழ்ச்சியில் சிறுவன் ஒருவர் பங்கேற்றார். அப்போது பெட்ரோல் பரவி கை முழுவதுமாக தீப்பற்றி எரிய தொடங்கியது. அதை அணைக்க முயன்ற மற்றொருவர் கையிலும் தீப்பற்றியது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் துணியால் மூடி தீயை அணைத்தனர். காயமடைந்த இருவருக்கும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டது. ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு ஜூலை 3ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் வழியாக ஆசிரியர்களுக்கான பொது கலந்தாய்வு நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியான நிலையில் கடந்த மாதம் அதற்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது ஜூலை 3ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இந்த பொது மாறுதல் கலந்தாய்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன், பொது மாறுதல் கால அட்டவணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது ஜூலை 3ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஜூலை 3ஆம் தேதி பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்களின் மாறுதல் கோரும் விண்ணப்பங்கள் முன்னுரிமை பட்டியல் என்பது வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து 4, 5 ஆகிய தேதிகளில் முன்னுரிமை பட்டியலில் திருத்தம் மற்றும் முறையீடுகள்
நடத்தலாம். அதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதி மாறுதல் விண்ணப்பங்களின் இறுதி முன்னுரிமை பட்டியல் என்பது வெளியிடப்படும். இதனைத் தொடர்ந்து ஜூலை 8ஆம் தேதி அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் கலை ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், தையல் ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களின் அதாவது வருவாய் மாவட்டத்திற்குள் மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும். அதனைத் தொடர்ந்து ஜூலை 9ஆம் தேதி அரசு உயர்நிலை நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் கலை ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், தையல் ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மாவட்டம் விட்டு மாவட்டத்திற்கான மாறுதல் என்பது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி அரசு நகராட்சி பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் வருவாய் மாவட்டத்திற்குள்ளான மாறுதல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மாவட்டம் விட்டு மாவட்ட மாறுதலுக்கான அரசு நகராட்சி பள்ளி பட்டதாரி ஆசிரியருக்கான மாறுதல் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல 31ஆம் தேதி வரை இந்த ஆசிரியர் பொது மாறுதலுக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி தமிழரசி.